ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜிகிசியூ. நேற்று நம்ம சொன்ன மாதிரியே தான், நேற்று நம்ம கணிப்புப்படியே தான் கிட்டத்தட்ட அதே டீமோட தான் 2 டீமும் போனாங்க. டிசி தான் நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ணோம். அவங்க தான் இந்த மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு. அதே மாதிரி தான் டெல்லி ஜெயிச்சிட்டாங்க இன்னைக்கு. செம மேட்சாக இருந்துச்சு இன்னைக்கு, சூப்பராக போயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சப்போ லக்னோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு ரன் அவுட்டு, ஒத்துக்க முடியாத ஒரு ரன் அவுட்டாக இருந்துச்சு. ரிஷப் பண்ட் ஒரு நல்லா கான்ஃபிடண்ட்டாக வந்தார், பட் அவுட் ஆகிட்டார். தென் எய்டன் மார்க்ரம் வந்து அக்சர் சுழலில் சிக்கிட்டார். அதுக்கப்புறம் வந்து ஆயுஷ் பதானி அது வேகமாக நடைய கட்டிட்டார். தென் அந்த நிக்லோஸ் போரன் யாருமே நிற்கலை. ஒன்ஸ் வந்து ஸ்கோர் வந்து மிச்சல் மார்ஸ் அடித்த 30 30 +37 அண்டு தென் அப்துல் ஷமாத் அடித்த 30 30+ மட்டும்தான் ஸ்கோராகவே இருந்திருக்கு. 142 ரன்ஸ் டார்கெட். ஒரு 20 ஓவர் கேம், ஒரு 142 ரன்ஸ். ஓகே, டிசி ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சோம். நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஏன்னா இவங்கள்ட்டையும் அதே பிரச்சனை இருந்துச்சு. பட் ஆயுஷ் பதானி, அப்துல் சமாத் வந்து ஒரு நல்ல மிடில் ஆர்டர் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பினேன். இன்றைக்கி ஆயுஷ் பதானி இப்போ ஃபெயிலியர் ஆகிட்டார். அப்துல் சமாத் ஓகே, முன்னாடி யாரும் ஆடல. எடன் மார்க்ரம், ரிஷப் பண்ட் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ரன் அவுட்டு, நிக்கலஸ் புரான் இப்படி எல்லாருமே டக்கு டக்கு டக்குன்னு போனதுனால டீம் ஒரேடியாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நல்லா பவுலிங் பண்ணாங்க டிசி சைடு. லுங்கி நிகிடி இந்த வேர்ல்ட் கப்லேருந்து சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் இப்போ ஒரு ஸ்லோ வேரியேஷன் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நம்ம ஊர் அண்ணன் நட்ராஜன் ஒரு 3 விக்கெட் எடுத்தார். லுங்கி நிகிடி ஒரு 3 விக்கெட், அக்சர் ஒரு ஐடன் மார்க்ரம் தூக்குனார். குல்தீப் சைனாமேன் பவுலர் ஒரு 2 விக்கெட் எடுத்து ஒரு டோட்டல் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க லக்னோ. ஒரு அப்படி பிடிச்சி அமுக்கி வச்சுட்டாங்க டீமை. அதுக்கப்புறம் ஒரு ஈஸியான டார்கெட்டை நோக்கி போனப்போ பார்த்தா கிளாசி ராகுல் பாலே அவுட்டு ஷமி ஓவரில் போச்சு. இன்றைக்கி ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லர் தான் போகுது அப்படின்னு நினச்சா, நம்ம நினச்ச மாதிரியே மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆச்சு. தென் அடுத்து உடனே நிதிஷ் ராணா அவுட்டு, அதுக்கப்புறம் நிஷங்கா அவுட்டு, அதுக்கப்புறம் வந்து அக்சர் படேல் அவரும் ஃபஸ்ட்டு பாலே அவுட்டு கேப்டன். ஸோ பவர் பிளேக்குள்ளேயே ஒரு 4 விக்கெட் எடுத்துட்டாங்க. பிரின்ஸ் யாதவ் ஒரு சூப்பரான ஒரு 2 விக்கெட் எடுத்தார். பவர் பிளேக்குள்ளேயே ஒரு 4 விக்கெட் எடுத்து என்ன பண்ண போகிறாங்க? அடுத்து பேட்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே ஆள் இல்லை. சமீர் ரிஸ்வி அவர் இருக்கார். அதுக்கப்புறம் ட்ரிஸ்டன் டப்ஸ், டேவிட் மில்லர், அதுக்கப்புறம் யாருமே இல்லை. விப்ராஜ் நகம் தான் இருக்காப்புல. இப்போ நேற்று சொன்னதில் ஒரு இம்பேக்ட் சப்பை நான் விட்டுட்டேன். ஒரு முக்கியமான பிளேயர் விட்டேன், சமீர் ரிஸ்வி. அவர் வந்து இன்றைக்கி இம்பேக்ட் சப்பா எடுத்தாங்க. சமீர் ரிஸ்வி எதுக்கு இம்பேக்ட் சப்பா எடுத்தாங்க? அப்படி அடிச்சிருவாரா அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனால் நீ என்னடா என்ன கேட்குறதுன்னு அதெல்லாம் தகுடுபடி ஆக்கிட்டாரு, பிரிச்சுட்டாரு. நான் அந்த 26 ரன்னுக்கு 4 விக்கெட்டுங்கிறப்போ கொஞ்சம் எவ்வளோ ஒரு யங்ஸ்டர் அவருக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்கும் அந்த டைமு. தென் இதுலேருந்து கேமை கொண்டு போகணும். ட்ரிஸ்டன் சப்ஸும் சமீர் ரிஸ்வியும் கேமை சூப்பராக கொண்டு போனாங்க. ட்ரிஸ்டன் சப்ஸ் ஒரு 39, சமீர் ரிஸ்வி ஒரு 70. அப்படியே கேமை வந்து டோட்டலாக கண்ட்ரோல் கொஞ்சம் தட்டி ஆடினாங்க. கொஞ்சம் கேம் கண்ட்ரோல் ஆகட்டும்னு அதுக்கப்புறம் அடிச்சிட்டாங்க. ஒரு 3 ஓவர் ஸ்பேர் வச்சு அடிச்சிருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இந்த ஒரு 4 விக்கெட் வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் பண்ணி ஆடி 3 ஓவர் ஸ்பேர் வைக்கலாம் ரொம்ப பெரிய விஷயம். டேவிட் மில்லருக்கு சான்ஸே கொடுக்காம ஜெயிச்சிட்டாங்க. சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. இங்கே எங்கே தப்பு நடந்துச்சு அப்படின்னா, இங்கே தப்புங்கிறத விட ஆன விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி ரிஷப் பண்ட் ஆடி இருந்தாருன்னா ஒரு நல்ல ஸ்கோர் போயிருக்கும் அப்படின்னு தோணுது. இல்லை, அதுக்கப்புறம் அவங்க டீமில் யாராவது ஷைன் ஆகிருக்கணும். நிக்லோஸ் புரான் அண்ட் ஆயுஷ் பதானி 2 பேர் ஃபெயிலியர் தான் இப்போ அவங்களுக்கு. ஏன்னா ஆயுஷ் பதானி, நிக்லோஸ் புரான் ஒரு நல்ல ரன் கெட்டரில் இருந்திருக்காங்க லக்னோவுக்கு. அவங்க இல்லை. அதனால் திக்விஷ் ஷெட்டி இன்னைக்கு மேட்ச் ஆடல. அது கொஞ்சம் லக்னோவுக்கு பின்னடைவா அப்படின்னா ஆமாம். ஏன்னா 4 விக்கெட் விழுந்துருச்சு. ஸோ பின்னாடி இன்னும் 2 விக்கெட் எடுத்திருந்தால் மேட்ச் டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். அந்த மேட்ச் கண்ட்ரோல் வரலனா அப்போது டிக்விஷ் ஷெட்டி அந்த மேட்ச்சு ஆடிருந்தால் ஒரு வேளை கண்ட்ரோல் வந்திருக்குமானா டிக்விஷ் ஷெட்டி கண்டிப்பாக இம்பாக்ட் பண்ணியிருப்பார். அவர் இல்லாத லக்னோ ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. சரி, இப்போ எப்படி போயிட்டுருக்கு ஐபிஎல்? 10 டீமாக ஆளுக்கு ஒரு மேட்ச் ஆடிட்டாங்க. இப்போ என்னன்னா, இந்த 10 டீம் ஆடினதில் 5 மேட்ச்லேயுமே சேசிங் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்ச ஆளில் வந்து ஒரு டீம் வந்து இன்னும் ஜெயிக்கலை. ஸோ டாஸ் வின் பண்ணால் ஏன் பேட்டிங் எடுக்கிறாங்க, ஏன் ஃபீல்டிங் எடுக்கிறாங்கிறதுக்கு இதான் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். 5 டீமுமே சேசிங் டீம் தான் ஜெயிச்சிருக்கு. இன்றைக்கி மேட்ச் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கிரேட் பண்ணியிருக்கு. ஏன்னா முதல் 4 மேட்ச் வந்து ஹோம் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஹோம் ஜெயிக்காமல் ஓவர்சீஸ், அதாவது ஓவர்சீஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம இதில் பார்த்தா, இது வந்து உள்ளே போய் லக்னோவில் போய் ஆடின வந்து டெல்லி ஜெயிச்சிட்டாங்க. ஹோம் டீம் ஜெயிக்காமல் டெல்லி ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் 5 சேசிங் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இனி வர மேட்ச்லேயும் டாஸ் வின் பண்ணால் சேசிங்காக தான் ஆக போகுது. அதனால தெரிஞ்சு போச்சு. இனி வர மேட்ச்லேயும் கண்டிப்பாக டாஸ் வின் பண்ணால் சேசிங் தான் போக போகிறாங்க. இந்த வீடியோ நான் இப்போ வந்து மேட்ச் முடிஞ்சு ஷூட் பண்ணுறேன். இப்போ கூட மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சமீர் ரிஸ்விக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா ஒரு 4 விக்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கு ஒரு யங் பிளேயர் வந்து பில்ட் பண்ணி அதுலேருந்து கொண்டு போயிருக்காரு கேமை. ஸோ அவருக்கு தான் கொடுக்கணும். இல்லை லுங்கி நீடி கொடுப்பாங்களா அப்படின்னா எனக்கு வந்து சமீர் ரிஸ்விக்கு தான் நான் போவேன். ஏன்னா
கேம் அந்த இதுலேருந்து கொண்டு போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ நான் சமீர் ரிஸ்வி தான் பிக் பண்ணுவேன். நாளைக்கு ஒரு சூப்பர் மேட்ச் இருக்குது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் சன்ரைஸ் ஹைதராபாத். அதோட ப்ராபபிள் பிளேயிங் கிரவுண்டோட நம்ம அடுத்த வீடியோவில் வருவோம். இன்னும் தொடர்ந்து நல்லா ஐபிஎல் பாருங்கள். நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஐபிஎல்லை சப்போர்ட் பண்ணுவோம். ஐபிஎல்லில் வேறு என்னென்னலாம் உங்களுக்கு பண்ணணுமோ அதை சொல்லுங்கள். இல்லை வேறு எதுவும் வீடியோ நம்ம போடணுமா, அதை நான் பேசணுமா அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஐபிஎல்லில் நல்ல நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். இனி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.